ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மாடியில் வச்சுருக்க ஒரு நாட்டு ரக வெண்டை தான். இது வந்து மலை வெண்டைன்ற ஒரு ரகத்தை சேர்ந்தது. இது ஃபஸ்ட்டு தான் நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நாட்டு விதையெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அது யானை தந்த வெண்டைன்னு சொல்லி தான் வாங்கினது. ஆனால் அது வளர்ந்து இந்த மாதிரி வெண்டைக்கு காய்ச்சப்படுறது தான் தெரியுது. இது யானை தந்தம் கிடையாது, வேறு ரகம். அதை இது என்னன்னு பார்க்கும்போது கொஞ்சம் இளஞ்சிவப்பு நேரத்தில் இருக்குது. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது மலை வெண்டைன்னு சொல்கிறாங்க. இதுதான் சொனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கையிலலாம் பறிக்கிறப்ப சில நேரம் குத்துது. இது நல்லாவே ஒரு செடி இருந்தால் போதும், அவ்வளோ காய்க்குது பாருங்கள். எல்லா வாதுலையும் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு ஒரு தடவை பறிச்சாவே கிட்டத்தட்ட ஒரு 10 காய்க்கு மேலே வருது. ஆனால் அது சொனை தான் இருக்குது. ஆனால் சமைச்சோன்னா மாவாக சூப்பராக இருக்குது இந்த காய். ஒரு 2-3 இடத்துல போட்டோம். கொஞ்சம் வெள்ளை வெண்டை, யானை தந்த வெண்டை இந்த மாதிரி தான் போட்டது. ஆனால் அது வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்லா ஹைட்டு, ஆனால் நல்லா 2 ஆள் ஹைட் வரையும் போகுது செடி. இந்த சப்போர்ட்டுமே கொடுக்கல. நம்ம காய்கறி அவ்வளவு நம்ம மேலே போடுறதில்ல. ஏன்னா மெயின்டெனன்ஸ் அதிகம், அடிக்கடி கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால் போடுறதில்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போட்டது. அது ஒரு செடியே கிட்டத்தட்ட மரம் மாதிரி வந்து நிறையா காய ஆரம்பிச்சு. நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நார்மலாக வெண்டிக்காய் ட்ரை பண்ணோட இந்த மாதிரி வச்சு வித்தியாசமாக சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குது.